நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சந்தோஷத்துன்றதுக்கு என்ன வார்த்தைன்றதை நம்ம மல்லியும் விஜயும் பார்த்தாங்க கற்றுக்கலாம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் ஒரு பக்கம் வெவ்வேறு மனசாக இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே மனசு தாங்க. ரெண்டு பேரும் மனசுக்குள்ளேயும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உயிராக வச்சுன்னு இருக்காங்க. அப்படிப்பட்ட உயிரை பிரிக்கிறதுக்கு இந்த சமுதாயத்தில், அதாவது சமுதாயம்னு சொல்லக்கூடாது, இந்த வீட்டில் இருக்கிற சதிகாரிங்க, கரெக்டாக ரெண்டு சதிகாரிங்க, அந்த ரெண்டு சதிகாரிங்களை அடித்து விரட்டினாவே முடிஞ்சிருங்க. இந்த வீடு சந்தோஷமா இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கிறதா பிரச்சனை. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் விஜய் மனசில் நெஞ்சை விதைச்சி ஒரு பக்கம் மல்லியை தள்ளி தள்ளி வைக்க வச்சாரு. ஆனால் அப்படி இருந்தாலும் நம்ம வெண்பாவோட பாசமும் அன்பும் அரவணைப்பும் இவங்க ரெண்டு பேரோட ஒற்றுமை இதை பார்த்து நம்ம விஜய் மாறிட்டாரு. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு மேலேயும் இவளை வீட்டை விட்டு அனுப்பணுமான்னு சொல்லிட்டு போயிட்டு மல்லிகிட்ட பேச போகிறாங்க. மல்லிகிட்ட என்னை மன்னிச்சிரு மல்லின்னு சொன்னதுமே மல்லி கட்டி பிடிச்ச ஒரு பக்கம், என்னையும் நீங்கள் மன்னிச்சிருங்க, உங்களை விட்டு நான் போயிடும்னு சொல்லிட்டு நான் நினச்சக்கூடாது, நான் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க ஒரு பக்கம். உடனே உன்னை நான் தானே அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துரத்த பார்த்தேன். நம்மளோட காதலுக்கு அக்ரிமெண்ட்டாக எந்த ஒரு இதையும் நம்மளை பிரிக்க முடியாது, நம்ம எப்போவுமே இப்படி தான் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரறிய உலகறிய நான் உன்னை கல்யாணம் பண்ண போகிறேன், இந்த அக்ரிமெண்ட்டு எது ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசின்னு இருக்காங்க. சரி ஓகே, நல்லபடியாக போயின்னு இருக்கு, இனிமேல் சந்தோஷம் தாண்டான்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்குள்ள உடனே அந்த ரஞ்சிதம் உள்ளே வந்துடுறாங்க. வந்துடுறதோட மட்டும் இல்லாமல் வந்து ஒரு வீடியோ ஆதாரத்தை கேட்டுறாங்க. என்னடா வீடியோ ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க வந்து வெறுக்க வைக்கணும்னு சொல்லிட்டு வெண்பா கிட்ட கொஞ்சம் ஆக்ஷனாக நடந்துக்கிறாங்க. அதை வந்து நம்ம விஜய் சொல்லி தான் வெறுக்க வைக்கிறதுக்கோசம் இந்த மாதிரி நடந்துருக்காங்க. இதை பார்த்தா நம்ம விஜய் இருந்துன்னு, ஐயோ என் பொண்ணு இப்படியெல்லாம் நடத்துறியா காசுக்காக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவதூறாக பேசுகிறாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, மல்லி வெண்பாவை வெறுக்க வச்சு ஆகணுன்றதுக்கோசரம் எனக்கு இவ்வளோ காசு வேணும், உன்னை பார்த்துட்டுனால எனக்கு என்ன காசு வருது, நான் எங்கேனா ஒன்று வேலைக்கு போனால் எனக்கு காசு வரும், தண்டமாக வீட்டிலே கிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசிடுறாங்க. இதை பார்த்ததும் தவறாக நினச்சிடுறாரு நம்ம விஜய். திருப்பம் முருங்கை மரம் ஏறிடுறாரு. ஆடா போங்கடாடி, எத்தனை டைம்டா முருங்கை மரம் ஏறாது, ஒரு டைம் ரெண்டு டைம்னா பரவாயில்லைங்க, வாழ்க்கை பூரா முருங்கை மரமே ஏறினா என்ன பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். தப்பு நடக்கிறது இயல்பு, அதை மன்னிச்சு ஒரு பக்கம் ஏற்றுக்கினா தான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாகவும் போகும், வாழ்க்கை சந்தோஷமாகவும் போகும். அதை விட்டு இல்லை இப்படி நடந்துருச்சு, இதே தான் திருப்பி நடக்கும், இதே தான் ஒன் பை ஒன்னாக நடந்துனே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறது எந்த அளவுக்கு முட்டாள்தனம்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். முட்டாள்தனத்திலே முட்டாள்தனம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு தப்பு இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டாங்க, ஆனால் தப்பு செஞ்சாங்க, அந்த பர்சன் நம்மளுக்கு உயிருக்கு மேலே அந்த தப்பு முக்கியமா, அந்த தப்பு செஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த நமக்கு பிடிச்ச வேலை வெறுக்கிறது முக்கியமாக? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு ஒருத்தரை பிடிக்கும், அவங்க மேலே உயிரை வச்சுருக்கோம், அப்படிப்பட்ட உயிராக இருக்கிறவங்க நமக்கு முக்கியமா, இல்லை அவங்க பண்ண அந்த ஒரு தப்பு உங்களுக்கு முக்கியமானு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கே சரியான ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும். அப்போ உங்களுக்கு புரியும், தப்புன்றது வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்குள்ளே நடக்கிறது இயல்புங்க. அந்த தப்பை மன்னிச்சு ஏற்றுக்கிறது தான் மனிதனோட அறிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த பண்பு அந்த மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு போவோங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, திரும்ப முருங்கை மரம் ஏற்றாரா. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா வந்து திருப்பியும் ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சிடலாம். உட்காந்து என்னடா இது, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சுற்றலாம் பார்த்தா இந்த ரஞ்சிதா ஆண்டி வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்றாங்க, இவங்களை என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலே அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ஒரு பக்கம் உட்காந்து புலம்பின்னு இருக்கா. அந்த புள்ள மட்டும் நாங்கள் பண்ணோம் பாவம், வாழ்க்கையில் நிறைய துன்பம், அம்மா பாசம் இல்லாமல் வளர்ந்துட்டாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.